மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த காலத்தில் குறைகளை மட்டும் பட்டியலிட்டுக் கொண்டிருக்கும் மக்கள் எங்களை ஆட்சியில் அமர்த்தவில்லை. அந்த குறைகளை சரி செய்து தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை செதுக்குவதற்கான இந்த பொறுப்பை எங்களிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னார், புதியதோர் உலகம் செய்வோம். அந்த நம்பிக்கையோடு பொறுப்புணர்வோடும் நாங்கள் ஆட்சி பணியை அணுகுகின்றோம். இவர்கள் புதியவர்கள், இவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சிலர் ஏளனமாக பேசுகின்றார்கள். ஆமாம், ஆட்சி அதிகாரத்துக்கு நாங்கள் புதியவர்கள் இருக்கலாம், ஆனால் மக்களின் பிரச்சனைகள் மக்களோடு வாழ்ந்தவர்கள், மக்களின் தேவைகள் நேரடியாக முடிச்சிட்டாரு. இன்னும் ரெண்டு பக்கம் தானே, இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? அவ்வளவுதான், முடிச்சிட்டோம். முடிச்சப்ப ரெண்டு பக்கம் பாருங்க, இருங்க, நீங்க உட்காருங்க. அவர் முடித்த பிறகு We are new but we are quick learners. நாங்க புதியவர்கள் தான், ஆனால் விரைவாக கற்றுக்கொண்டு அதை விட வேகமாக செயல்படுத்தக்கூடியவர்கள். இந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு மாற்ற முடியும் என்பதை நிரூபிக்கவும் அடுத்த 22 ஆண்டுகள் தமிழ்நாட்டை அடைய வேண்டிய வளர்ச்சிக்கு வலிமையான அடித்தளத்தை அமைக்கவும் வகுத்திருக்கின்றோம். ஆனால் கொள்கைக்கு எதிராக கொள்ளக்கூடிய முன்கூடி கருத்துக்களுக்கு பதிலாக கருத்தை முன்வைக்காமல் தனிமனித தாக்குதலையும் அவதூறையும் ஆயுதமாக பயன்படுத்துவதும் ஆரோக்கியமான அரசியல் அல்ல. மக்கள் அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். யார் பக்கம் பிரச்சனை இருந்தாலும் பேசுகிறார்கள், யார் தனிப்பட்ட தாக்குதல் நடத்துகிறார்கள் என்பதை மக்கள் தெளிவாக செய்கிறார்கள். ஐயன் திருவள்ளுவர் கூறியது போல, சுடரும் பொன் போல் ஒளிவிடும் பொன் போது தனது ஒளியை இழப்பதில்லை, மேலும் தூளி பெறுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர், முன்பகுதியில் அவருடைய கடலூர் மாவட்டத்தினுடைய பெருமைகள், அவரை சார்ந்த பெருமைகள் அதெல்லாம் சொன்னார். அதில் ஒன்றும் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அவருடைய அரசியல் எப்படி வந்தார், எப்படி அவருடைய பரிணாம வளர்ச்சி எல்லாம் சொன்னார். அதிலெல்லாம் நான் கேட்டு தான் நமக்கு வந்துருக்கிறோம். 53 ஆண்டு காலமாக திராவிட இயக்கங்கள் வந்து மாறி மாறி ஆண்டாங்க. ஆஸ்பத்திரியில் டாக்டர் இல்லை, போறதுக்கு பாதை இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு. நான் சொல்றத கேளுங்க. இப்ப நாங்க போடாத ரோட்லயா போயின்னு இருக்க, நாங்க கட்டாத ஆஸ்பத்திரியா அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து வைத்தியம் பண்ணுறாங்க. நாங்க எல்லாம் 100 நாளில் நீங்க ஆட்சிக்கு வந்து எல்லாத்தையுமே கட்டி முடிச்சுட்டீங்க. அது அல்ல, நீங்க ஒரு குற்றச்சாட்டு அமைச்சர் லெவல்ல, நீங்க சட்டமன்ற உறுப்பினர் கூட அங்கங்க பேசலாம். ஒரு அமைச்சரான பாடு ஒரு பேசுகிற பொழுது சட்டமன்றத்தில் குறிப்பிட்ட இந்த இடத்துல இல்ல, நீங்க ஆட்சி நடத்தும் போது இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்டு சொன்னா அதுக்கு பதில் சொல்லலாம். 19ஆக மருத்துவமனை கட்டுறீங்க, ஒழுவது, ஆஸ்பத்திரியில் டாக்டர்ன்றது ஒரு அமைச்சர்களுக்கு அழகு இல்லை. முதல்ல அது வந்து நேரடியாக சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது நான் சொல்றது, இப்ப நீங்க வந்தீங்க 100 நாள்ல, நாங்க 100 நாள்ல அந்த ஆஸ்பத்திரியை நாங்க புதுசா கட்டிட்டோம், மொத்த டாக்டரையும் போட்டுட்டோம், கம்பவுண்டரை போட்டுட்டோம், எல்லாத்தையும் செஞ்சுட்டோம் அப்படின்னு நீங்க சொல்லி உங்க பெருமையை சொன்னா கூட கேட்கலாம். இப்பதான் வந்திருக்கிறீங்க. நாங்க ஏன் குற்றச்சாட்டு சொல்லாம, ஏன் நாங்க 5 ஆண்டு காலம் இப்ப இந்த ஆட்சியில செய்ததை மட்டும் தான் நாங்க பேசிட்டு இருக்கிறோம். ஏதாவது குறிப்பிட்டு சொல்றோமா? அங்க பத்திரிக்கை வரத்தை சுட்டி காட்டுற மொழிய நீங்களும் 1 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தினாதான் என்னன்னு நாங்களும் உங்களை பத்தி குறைகள் சொல்ல முடியுறதால தான் நாங்க இதுவரைக்கும் குறை சொல்லாமல் பத்திரிக்கை வர செய்தியை மாத்திரம் உங்ககிட்ட மேற்கோள் காட்டுறோம், எல்லாம் செய்யறோம். இவ்வளவுதான் விஷயம். ஆனால் 19ஆக 53 ஆண்டு காலமாக திராவிட இயக்கங்கள் ஆண்டது எதையும் செய்ய தவறு. ஏன்னு கேட்டா பல பத்திரிகை என்ன சொல்லுகிறேன், சென்ற முறை நாங்கல்ல, இந்தியா டுடே என்கிற ஒரு புகழ்பெற்ற பத்திரிகை திராவிட மாடல் ஆட்சியில இந்தியாவிலேயே நம்பர் 1 முதலமைச்சர் என்று அண்ணன் மு.க. ஸ்டாலின் தான் பத்திரிகை. நாங்க சொல்லல, அது இப்படி பல சிறந்த ஆட்சி நடத்ததான் திராவிட இயக்கம், குறிப்பா திராவிட மாடல் ஆட்சி. அதனால்தான் சொல்றேன், அமைச்சர்கள் பேசுகிற பொழுதாக இருந்தால், குற்றச்சாட்டு இருந்தால் நீங்க அந்த இடத்த சுட்டி காட்டுங்க, இதை பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்க. இந்த 19 அதை பண்ணோம் இதை பண்ண நான் ஏத்துக்க முடியாது. உட்காருங்க. உரையினுடைய ஆரம்பத்தில் இல்ல, நான் உன்னிப்பா இருக்கும். உரையினுடைய ஆரம்பத்தில் முந்தைய ஆட்சியிலும் பல நலத்திட்டங்கள் நிறைவேற்றினார்கள் அந்த ஒரு பாராட்டியும் சொன்னார் அவர். அதை எல்லாரும் கவனிச்சு சொல்லியிருக்காரு. இருங்க, இல்ல அதையும் சொன்னார். நான் திருப்பி படிக்க சொல்லட்டுமா? அதை இல்ல அது சொல்லியிருக்காரு. இல்ல, அதாவது முந்தைய ஆட்சியிலும் பல நல்ல திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றினார்கள் ஒரு பாராட்டுவரையும் முதல்ல சொல்லிட்டு தான் மற்றதான் பேச ஆரம்பிச்சாரு. இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப நீங்க சொல்ல விரும்புவது என்னன்னா, இல்ல மாண்பு அமைச்சர் சொல்வது போல அல்ல. இல்ல இப்ப நீங்க சொல்ல வர்றது மாண்பு அமைச்சர் சொல்லியது போல அல்ல. 40-50 ஆண்டு காலமா நாங்களும் நல்ல பணிகளை எல்லாம் செய்திருக்கோம். அதோடு நீங்க அதை சொல்லிட்டு நீங்க உட்காரலாம்.